இன்றைக்கி பார்க்க போகிறது பென்ஷன் பிளான் பார்ட் 5. இதில் நாங்கள் பார்க்க போகிறது ஆர்ஆர்எஸ்பி. ஆர்ஆர்எஸ்பி வந்து ரெஜிஸ்டர் ரிட்டையர்மெண்ட் சேவிங் பிளான். ஸோ இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ ரெஜிஸ்டர் ரிட்டையர்மெண்ட் சேவிங் பிளான் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் அதில் அடிப்படை முதல் என்னென்னு பார்ப்போம். அதாவது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் சேமிக்கிற ஒரு ஃபண்ட் தான் இது ஆர்ஆர்எஸ்பி, அதாவது சேவிங் பிளான். இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சேமிக்கலாம், அல்லது உங்களுக்காக உங்களோட ஸ்பவுஸ் சேமிக்கலாம், அல்லது உங்களுக்காக உங்களோட எம்ப்ளாயர் வந்து இதில் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம். ஸோ இந்த ஆர்ஆர்எஸ்பியை வந்து கான்ட்ரிபியூஷன் செய்கிறதாலையும் இந்த ஆர்ஆர்எஸ்பியில் விட்ரோ பண்ணுறதாலையும் என்ன நன்மைகள் தீமைகள் இருக்குது, அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதை பற்றி நாங்கள் பார்ப்போம் விரிவாக. இந்த ஆர்ஆர்எஸ்பி யாருக்கெல்லாம் பெனிஃபிட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஹை இன்கம் ஏர்ன் பண்ணுற ஒருவராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேக்ஸ் ப்ரக்கேட்டை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது உதவி செய்யும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பயராக இருப்பீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்ஆர்எஸ்பி கான்ட்ரிபியூஷன் செய்கிறது பிரயோசனமானதாக இருக்கும். ஸோ இதில் எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்கிற ஆர்ஆர்எஸ்பியை 3 வகைகளில் வந்து நீங்கள் விட்ரோ பண்ணலாம் ஏர்லியராக டேக்ஸ் பே பண்ணாமல். அது என்ன வழிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து ஹோம் பயர் பிளான். அதாவது நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்கிற உங்களுடைய ஆர்ஆர்எஸ்பியில் $35,000 வந்து ஒரு நபர் வந்து விட்ரோ பண்ணலாம். அந்த விட்ரோ பண்ணுற ஒரு $35,000 வந்து நீங்கள் 15 வருடத்துக்குள்ளே பிரித்து பே பண்ண வேணும், ரீபே பண்ண வேணும். பே பண்ணாமல் நீங்கள் விட்டால் என்ன நடக்குமெண்டா, நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த அமௌண்ட் பிரிஞ்சு அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணும். இது வந்து எப்போ இருந்து ஆரம்பிக்குமெண்டா, நீங்கள் விட்ரோ பண்ணின கட்டத்தில் இருந்து 2 வருடத்துக்கு பிறகுலேருந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீபே பண்ண வேணும். ரீபே பண்ணாமல் விட்டால் அதுக்கான டேக்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $35,000 ஒரு நபருக்கு. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடு பண்ணுறீங்களா இருந்தால் உங்கள் 2 பேருக்கும் வந்து $70,000 வந்து நீங்கள் விட்ரோ பண்ணலாம். இதில் இன்னொரு வகையான விட்ரோவலும் நீங்கள் பண்ணலாம் இந்த ஆர்ஆர்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப் டைம் லேர்னிங் விட்ரோவல். அதாவது நீங்கள் ஒரு படிக்கிறதுக்காக, ஒரு உயர்கல்வி கற்கிறதுக்காக நீங்கள் வந்து $10,000 வரைக்கும் விட்ரோ பண்ணலாம். இதுவும் வந்து நீங்கள் வந்து 15 வருடத்துக்குள்ளே திருப்பி ரீபே பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் மாதிரி தான். இதே மாதிரி 3வது வகை விட்ரோவல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் ஒருவர் டிசபிலிட்டியாக இருந்தால், உங்களுக்கு ஆர்ஆர்எஸ்பி இருந்தால், நீங்கள் வீடு பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்களும் இதில் விட்ரோ பண்ணலாம். அதே நேரத்தில் அதை 15 வருடத்துக்குள்ளே ரீபே பண்ண வேணும் திருப்பி. சேம் அதே கான்செப்ட் தான், சரியா? ஸோ யாருக்கு இந்த ஆர்ஆர்எஸ்பி கான்ட்ரிபியூஷன் இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த ஆர்ஆர்எஸ்பி கான்ட்ரிபியூஷன் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி ஏன் அதிக இன்கம் எடுக்கிற ஒருவர் வந்து கான்ட்ரிபியூஷன் செய்ய வேணும்னு சொன்னால் அவருடைய இன்கம் டேக்ஸை வந்து குறைக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ உங்களுக்கு இந்த கால்குலேஷன் செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கால்குலேஷன் செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுலேயே அந்த செகண்ட் பேஜில் சொல்லப்பட்டிருக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் லிமிட் எவ்வளோன்னு சொல்லி. இதே நேரத்தில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அந்த வருடத்துக்கு செய்யாவிட்டால் உங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அடுத்த வருடங்களுக்கு அதை அக்யூமுலேட் பண்ணி கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருடம் உங்களுக்கு $10,000 வந்து கான்ட்ரிபியூஷன் லிமிட்டாக இருந்தால் அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னொரு 10,000 என்றால் நீங்கள் இது ரெண்டையும் யூஸ் பண்ணலை, பாவிக்கலை, நீங்கள் அதை கான்ட்ரிபியூஷன் செய்யலைண்டா அது உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணி 20,000 லிமிட்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஸோ இதை நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம். இந்த ஆர்ஆர்எஸ்பி என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜிஐசியில் போடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், பாண்ட்ஸில் போடலாம், அல்லது ஸ்டாக்கில் போடலாம். இந்த ஆர்ஆர்எஸ்பியில் ஏன் ஹை இன்கம் ஆனவங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் செய்ய வேணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், டேக்ஸ் பே பண்ணுறதை குறைக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ரோ பண்ணணுமென்றாலுமே எப்போ உங்களுக்கு டேக்ஸ் வந்து குறைவாக இருக்குதோ, அதாவது இன்கம் குறைவாக இருக்குதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதை விட்ரோ பண்ணலாம். ஸோ இந்த ஆர்ஆர்எஸ்பி எந்த மாதிரியான விட்ரோவல் வந்து ஏர்லி விட்ரோவல் வந்து பெட்டர்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏர்லி விட்ரோவல்ன்றது வந்து எப்போ நீங்கள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு வேலையை வந்து நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அல்லது லோ இன்கம் ஜாப்புக்கு போகிறீங்க, அல்லது மெட்டர்னிட்டிக்கு போகிறீங்க, அல்லது வேறு விதமாக உங்களுடைய அந்த ஆனுவல் இன்கம் வந்து வெரி வெரி லோவாக இருக்குது. அந்த டைமில் வந்து
உங்களுக்கு தேவைண்ட ஏர்லி விட்ரோவல் நீங்கள் செய்யக்குள்ள நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது வந்து குறைவாக பே பண்ணலாம். ஆனால் இன்னொரு விதமான ஏர்லி விட்ரோவலும் இருக்குது. அது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்ட்ராட்டஜிக்கலி நல்ல ஒரு ஏர்லி விட்ரோவல். அது என்னென்று பார்த்தால் உங்களுக்கு 60 வயது கிட்ட நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 65 வயதில் தான் உங்களுக்கு அந்த ஓல்டேஜ் செக்யூரிட்டி, இந்த கவர்மெண்ட் பென்ஷன், சிபிபி இதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வேறு நேரம் இதையும் நீங்கள் விட்ரா பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டி வரும், கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஆகவே ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து 60லேருந்து 65 வயதுக்குள்ளே நீங்கள் இதில் நிறைய அமௌண்ட் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை விட்ரா பண்ணலாம். அதாவது ஒரேடியாக விட்ரா பண்ணாமல் அதை பிரித்து விட்ரா பண்ணலாம். விட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டில் ஒரு சர்டன் அமௌண்ட்டை நீங்கள் டிஎஃப்எஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் டிஎஃப்எஸ்ஐலேருந்து நீங்கள் விட்ரா பண்ணுற நேரம் உங்களுக்கான டேக்ஸ் வந்து அங்கே சார்ஜ் பண்ணப்படாது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி. இன்னொரு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 வயதில் நீங்கள் இந்த ஆர்ஆர்எஸ்பியை விட்ரா பண்ணாமல் இதை வந்து போஸ்ட் பண்ணலாம். அதாவது 71 வயது வரைக்கும் நீங்கள் அதை ஆர்ஆர்எஸ்பியை விட்ரோவல் செய்யாமல் கொண்டு போகலாம். கான்ட்ரிபியூஷன் செய்தோ அல்லது கான்ட்ரிபியூஷன் செய்யாமல் 71வது வயதில் அது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஃபண்டாக மாறும். அந்த 71வதில் மாறுற அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து சர்டன் அமௌண்ட், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்ஆர்எஸ்பி அமௌண்ட் 500,000 உதாரணத்துக்கு வச்சிங்கன்றால் அதை அவங்க பிரித்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு வருடமும் தருவாங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு முறை. ஸோ இன்னொரு வகையான ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ஆர்எஸ்பியை நீங்கள் விட்ரோ பண்ணுற நேரம் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பிரித்து விட்ரோ பண்ணுறது பெட்டரான ஒரு ஐடியா. அப்போ நீங்கள் பிரித்து, அதாவது 30,000 50,000 சொல்லி ஒரேடியாக விட்ரோ பண்ணாமல் நீங்கள் பிரித்து விட்ரோ பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயம். இன்னொரு விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்ஆர்எஸ்பியை வந்து ஸ்பௌசல் விட்ரோவல், அதாவது நீங்கள் ஒரு போர்ஷனும் உங்களோட ஸ்பௌஸுக்கு, அதாவது 30,000 விட்ரோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் $15,000 உங்களுடைய ஸ்பௌஸ் வந்து $15,000 விட்ரோ பண்ணுற நேரம் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறதை வந்து சரியாக குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படியான விட்ரோவல் வந்து நீங்கள் செய்யலாம். இதே நேரம் வந்து ஸ்பௌசல் கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அதாவது உங்களுடைய ஆர்ஆர்எஸ்பி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஹை, உங்களோட ரூம் வந்து ஃபுல்லாக ஆகிட்டு நீங்கள் எல்லாமே கான்ட்ரிபியூஷன் செய்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஸ்பௌஸுக்கு வந்து ஆர்ஆர்எஸ்பி ரூம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த உங்களுடைய ஆர்ஆர்எஸ்பி அமௌண்ட்டை வந்து ஸ்பௌசல் ஆர்ஆர்எஸ்பிக்கு கீழே நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம். அப்போ கான்ட்ரிபியூஷன் செய்கிற நேரம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து உங்களுடைய இன்கமுக்கு அது டேக்ஸ் ரிட்டர்னாக வரும். ஸ்பௌஸுக்கு வந்து டேக்ஸ் ரிட்டர்னோ அல்லது டேக்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணப்பட்டிருக்காது. அதே நேரத்தில் அந்த கான்ட்ரிபியூஷன் செய்த பிறகு அந்த அமௌண்ட் வந்து ஸ்பௌஸுக்கு தான் அக்சஸ் ஆகிருக்கும். அதாவது அந்த கான்ட்ரிபியூஷன் செய்யப்பட்ட ஆர்ஆர்எஸ்பி விட்ரோவல் வந்து ஸ்பௌஸுக்கு தான் எலிஜிபிளாக இருக்கும். 3 வருடத்துக்கு பிறகு அந்த அமௌண்ட்டை வந்து விட்ரோ பண்ணுற நேரம் அதில் இன்கம் வந்து யாருக்கு சார்ஜ் பண்ணப்படும், அதாவது ஸ்பௌஸுக்கா அல்லது கான்ட்ரிபியூட்டருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பௌஸுக்கு தான் அங்கே இன்கம் வந்து கன்சிடர் பண்ணப்படும். அதே நேரம் 3 வருடத்துக்கு உட்பட்ட அந்த விட்ரோவல் நடக்குமாக இருந்தாலும் கூட ஸ்பௌஸ் அதை விட்ரோ பண்ணினால் அது அந்த இன்கம் வந்து யார் கான்ட்ரிபியூஷன் செய்தாரோ அவருக்கு வந்து அந்த இன்கமாக அது கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அந்த ஆர்ஆர்எஸ்பியில் ஸ்பௌசல் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்பௌஸுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்கிற மாதிரி டிபெண்டனுக்கு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக டிபெண்டனுக்கு செய்ய முடியாது, அது அலௌட் இல்லை. ஒன்லி வந்து ஸ்பௌஸுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த கான்ட்ரிபியூஷனை வந்து செய்யலாம். அதே நேரத்தில் வந்து ஸ்பௌசல் கான்ட்ரிபியூஷன் உள்ள பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆர்ஆர்எஸ்பி லிமிட் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யிட்டீங்க, பட் ஸ்பௌஸுக்கு வந்து ஸ்டில் ரூம் இருக்குது, அவரோட கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்து இன்னுமே பாவிக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் செய்கிறது கூடாக உங்களோட டேக்ஸை சேவ் பண்ணலாம். அதே நேரத்தில் விட்ரோவலும் வந்து ஸ்பௌஸ் செய்யலாம். ஸ்பௌஸ் செய்கிற நேரத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த டைமில் லோ டேக்ஸ் பக்கெட்டாக இருந்தால் அந்த அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணப்படும். ஸோ இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட். ஸோ நான் இது விட வேறு ஆர்ஆர்எஸ்பியில் இன்னும் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்குது, சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த 10 நிமிடத்துக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலை. ஸோ இதை அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஆர்ஆர்எஸ்பி சம்மந்தமான மிச்ச இதுகளை இன்ஃபர்மேஷனை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் இன்றைக்கு விடைபெறுகிறேன். நன்றி. அண்ட் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.